friends, welcome to Fabulous Chef. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான prawn toast எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள். இன்னைக்கு நான் 1 கிலோ இறால் எடுத்துர்க்கேங்க. நல்லா சுத்தம் பண்ணி நரம்பு எடுத்தது. கொஞ்சம் வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 10 வெள்ளை பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்து வெச்சுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாயை நல்லா பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயத்தாள் இந்த மாதிரி பொடியை நறுக்கி வெச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நல்ல பொடியை நறுக்கி வெச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியை நறுக்கி வெச்சுக்கோங்க. அது கூடவே நம்மளுக்கு ஆயிஸ்டர் சாஸும் சோயா சாஸும் வேணுங்க. நான் இன்றைக்கி டார்க் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் லைட் சோயா சாஸ் கூட யூஸ் பண்ணலாம். அது கூடவே நம்மளுக்கு ஃப்ரெஷ் பிரெட் ஸ்லைசஸ் வேணும். இப்போது நம்ம இறாலை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் மிக்சியில். அது கூட நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயை நல்லா பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தாலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிஸ்டர் சாஸ் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயிஸ்டர் சாஸ் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இந்த சாஸ்லேயே உப்பு இருக்குது, அதனால் உப்பு சேர்க்குறப்ப கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து ஒரு பக்கமாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் ஓரத்தை முதல் வெட்டிட்டு இந்த மாதிரி 4 துண்டுங்களாக வெட்டிக்கலாங்க. சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் பீசஸ் வர மாதிரி வெட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரான்ஸ் எடுத்து இந்த மாதிரி அந்த பிரெட் ஸ்லைசஸ் மேலே லேசாக தடவிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த வெள்ளை எள்ளை லேசாக தூவிக்கலாம். அந்த ப்ரான்ஸில் அந்த வெள்ளை எள்ளு நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரெட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முதல் இந்த ப்ரான்ஸை தடவிக்கிட்டு அதுக்கு மேலே அந்த வெள்ளை எள்ளை லேசாக தூவிக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். எண்ணெய் வச்சுக்கோங்க வடை சட்டியில். எண்ணெயை மீடியம் சூடானதும் இந்த மாதிரி அந்த இறால் பக்கம் கீழே முதல் போகிற மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம். எப்போவுமே அந்த இறால் பக்கம் தான் ஃபஸ்ட்டு எண்ணெய்க்குள்ளே போகணுங்க. அப்போ தான் அந்த இறால் நல்லா வேகும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இறால் சீக்கிரமாக வெந்துடும். அந்த ப்ரெட்டு கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே எண்ணெயை மீடியமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிரும். இப்போ நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ப்ரான் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஹாட் அண்ட் ஸ்வீட் சில்லி சாஸ் கூட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.